ட்ரேட் ஜீனியஸ் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட். இந்த கம்பெனியில் நான் ஆல்ரெடி இதை பற்றி ஒரு 3 வீடியோ போட்டிருக்கேன். பட் இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஃபண்டட் அக்கௌண்ட்னு சொல்லி இவங்க பண்ணுற ஸ்கேம், ப்ளஸ் வந்து கிளாஸ்ன்னு எடுக்கிற ஸ்கேமு, 3வது என்னென்னா காப்பி ட்ரேடிங்னு ஒரு ஸ்கேம். இந்த 3 விஷயத்தை பற்றி கொஞ்சம் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் கேஸ், இவங்க நிறைய விஷயத்தில் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் ட்ரேடு பண்ணி மட்டும் சம்பாதிக்கிறது இல்லை. அது எப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு கூகுள் ரிவ்யூஸ், அதை வச்சு நம்ம ஒரு அசம்ஷனுக்கு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ரிவ்யூஸில் வந்து 710 ரிவ்யூஸ் இருக்குது. எல்லாம் பயங்கரமாக ரேட்டிங்ஸ் தான் கொடுத்து வச்சுருக்காங்க. அதில் ஒரு 60 ரேட்டிங்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக கழுவி ஊற்றிருப்பாங்க. அது மட்டும்தான் உண்மை. மித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா பொய்யான்னு கேட்டால் பொய் தான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து கிளாஸ் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் 4 months. பட் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, 3வது மாதமே கிளாஸ் லைவில் இருக்கும்போதே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரிவ்யூஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி லைன்லேயே உட்கார வச்சு லைனில் ரிவ்யூஸ் போட வைப்பாங்க. எல்லாரும் போய் ரிவ்யூஸ் போடுறது. இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸில் 50 பேர் இருக்காங்க, 50 பேர் ரிவ்யூஸ் போட மாட்டாங்க. வெறும் 20 பேர் மட்டும் ரிவ்யூஸ் போடுவாங்க. பிடிக்காதவங்க யாரும் ரிவ்யூஸ் போட மாட்டாங்க. அதனால தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 பேட்ச் ஆகிடுச்சு. 40 பேட்ச் மேலே போயிட்டு இருக்கு. 40 பேட்சில் ஒரு பேட்சுக்கு 20 பேர்னா 2000 பேர். இப்படி ரிவ்யூஸ் போட வச்சா கிட்டத்தட்ட 2000 ரிவ்யூஸ், அவ்வளோ கூட வேண்டாம், ஒரு 1200 1300 ரிவ்யூஸாவது வந்திருக்கணும். பட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 700 ரிவ்யூஸ் தான் வந்திருக்கு. ஏன் அந்த பேலன்ஸ் ஒரு 1700 1300 பேரோட ரிவ்யூஸ் வரலன்னா, அவங்களுக்கு கிளாஸ் பிடிக்கலங்கிறது தான் மீனிங். அதனால தான் இவங்க வந்து ஓப்பனாக வந்து ரிவ்யூஸ்ன்னு யாருமே போடவே இல்லை. இதுதான் இவங்களோட மெயின். இது இந்த ரிவ்யூஸை பார்த்து நானும் ஏமாந்துருக்கேன், நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க. கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ்குள்ளே போய் நியூஸ் ரிவ்யூஸ் பண்ணணும் ஃபுல்லாக ஆஹோ ஓஹோ அருமையான மென்டார், அந்த மென்டார் இந்த மென்டார்னு புகழ்ந்து தள்ளுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டாக இருக்கும், ஒரு ரியல் ஃபீலிங்கே வராது. அதுதான் வந்து இங்கே நடக்குது. இது ஒன்று. இதை வச்சு என்னென்ன ஆகுதுன்னா, கிளாஸ்லேயே எல்லாருமே ஜாயின் பண்ணி கடைசியில் அந்த காசை வச்சு மட்டும் தான் சம்பாதிக்கணும். அவங்க ஓனாலாம் பெருசாக அவங்க ட்ரேட் பண்ணி சம்பாதிச்சு லைவ் ட்ரேடில் பயங்கரமாக சம்பாதிச்ச மாதிரியெல்லாம் எந்த ஒரு ப்ரூஃபுமே அவங்ககிட்ட கிடையாது. நீங்கள் போய் கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னாலுமே, நீங்கள் எங்களோட கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி ஜாயின் பண்ணி உங்கள் தலையில் ஒரு 10,000 மொட்டை அடிப்பாங்க. இதுதான் இவங்களோட கான்செப்ட். இது ஒன்று. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஃபண்டட் அக்கௌண்ட். இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டை வச்சு ஒரு ஸ்கேம். இது எப்படின்னா, நீங்கள் கிளாஸுக்கு போய் ஜாயின் பண்ணுறீங்க, என்கொயரி பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டை பற்றி மெயினாக எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபண்டட் அக்கௌண்ட்னு ஒரு விஷயம் வச்சுருக்காங்க. நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ணீங்கன்னா, 4 மாதம் நல்லா ட்ரைனிங் முடிச்சு நீங்கள் ரெகுலராக நல்லா ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுவாங்களாமா, உங்களுக்கு ஃபண்டட் அக்கௌண்ட் கொடுப்பாங்களாமா. உங்களுக்கு ஃபண்டட் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, 1 lakh 2 lakhs உங்கள்கிட்ட கொடுத்து உங்களை வந்து ட்ரேட் பண்ண சொல்லி வச்சு அவங்க பார்த்துக்குவாங்களாமா. ஸோ நீங்கள் ட்ரேடு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 70% உங்களுக்கு அமௌண்ட்டு, 30% அவங்களுக்கு லாஸ் பண்ணக்கூடாது. அதாவது லாஸ் பண்ணாத அளவுக்கு அவங்க வந்து உங்களை ட்ரெயின் பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக அந்த கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுறது. ஸோ இப்படி சொல்லி நிறைய பேர் கிளாஸில் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த ஃபண்டட் அக்கௌண்ட் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 பேர் கூட கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது. ஏன் 2000 பேரை இவங்க வந்து பண்ணி விட்ருக்காங்க, கிளாஸ் எடுத்துருக்காங்க. அந்த 2000 பேர் ஒரு 25 பேர்னால மட்டும் தான் ட்ரேட் பண்ணவே முடிச்சா. நீங்கள் போய் கேட்டு பாருங்களேன், என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாரும் ஓனாக ட்ரேட் பண்ணுறாங்க, எங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இது ஒன்று. 3வது காப்பி ட்ரேடிங். இதுக்கும் ஃபண்டட் அக்கௌண்ட்டுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. இது என்னங்கிறது இது முடியும் போது சொல்கிறேன். காப்பி ட்ரேடிங் இவங்க கொண்டு வந்த கான்செப்ட். கிளாஸ் கம்ப்ளீட்டாக எடுத்து முடிச்சு ஒரு 2 மாதம் கழிச்சு என்னென்னா, காப்பி ட்ரேடிங் ஒரு விஷயத்தை பற்றி குரூப்பில் எல்லா குரூப்லேயுமே சென்ட் பண்ணுறது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கலாம், காப்பி ட்ரேடிங் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ். ஸோ இவங்கள வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற மூலிமா வந்து நாம் வந்து அவங்க வந்து என்னென்ன பொசிஷன்ஸ் எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் பொசிஷன்ஸ் எடுக்க முடியும். என்ட்ரி ஆகுது அப்படின்னா நம்ம ட்ரேடே பண்ண மாட்டோம், அவங்க பண்ணுற ட்ரேடு தான், ஆனால் நம்ம அக்கௌண்ட்டில் பண்ணுவாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாள் கிளாஸ் சொல்லி கொடுத்து வேஸ்ட்டு, அவனே ட்ரேட் பண்ணிக்குவான். அதுக்காக தான் இந்த காப்பி ட்ரேடிங்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருக்காங்க. இது கேட்டால் ட்ரேடு பண்ண டைம் இல்லாதவங்களுக்கு, ட்ரேடில் வந்து ஜெயிக்க முடியாதவங்களுக்கு தான் இந்த கான்செப்ட். அப்புறம் என்னத்துக்கு இங்கே வந்து 4 மாதத்துக்கு கிளாஸ் எடுக்கணும்? எதுக்கு அந்த 10,000 ஃபீஸ் வாங்கிட்டு அந்த கிளாஸ் எடுத்து அந்த காப்பி ட்ரேடிங் ஒரு விஷயத்தை கொண்டு வரணும்? இன்னொன்று, இந்த காப்பி ட்ரேடிங் விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எவ்வளோ, ஒரு $1,000 $2,000 சம்திங் என்னன்னு நினைக்கிறேன். நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். அந்த அமௌண்ட்டை தான் இங்கே வந்து உள்ளே வந்து ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்க. எல்லாத்தையும் பீப்புள்ஸுக்கும் சரி, ட்ரேட் ஜீனியஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, இதை வந்து ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்க. இதை வந்து யாருமே எனக்கு தெரிஞ்சு அக்செப்டே பண்ணலை. அதாவது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கவங்க எல்லாருமே கேட்குற கொஸ்டின்ஸ் என்னென்னா, நான் இந்த காப்பி ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நான் இதுக்கு 4 மாதம் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படிங்கிறத. இதுக்கு நம்மளே நீங்கள் சொல்லிங்கன்னா, நான் போய் நேராக வந்து காப்பி ட்ரேடிங்கே பண்ணிட்டு போயிடுவேனே, உங்களை நம்பி நான் கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. பட் இவங்க நம்பி கொடுத்தீங்க அப்படின்னா
கேட்டால் என்ன நீங்கள் போய் கமெண்ட்டில் போய் இந்த காப்பி ட்ரேடிங் விஷயம் லாஸ் ஆனால் என்னன்னு கேட்டால் நாங்கள் வந்து கேரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேரண்டி மண்ணாங்கட்டியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பணம் கட்டி லாஸ் ஆச்சுன்னா ஃபுல்லாக உங்கள் பொறுப்பு தான். நீங்கள் லாஸ் பண்ண நீங்கள் தான் பொறுப்பு. அவங்க பண்ணி அதனால் நீ ஏன் லாஸ் பண்ண அப்படின்னா உங்களால் போய் கேட்டிருக்க முடியாது. இது ஒன்று. இப்போ காப்பி ட்ரேடிங்க்கும் ஃபண்டிங் அக்கௌண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம், என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த காப்பி ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா அந்த காப்பி ட்ரேடிங் பண்ணுறதுக்கு அமௌண்ட் வேணும். இது வந்து பீப்புள்ஸ் கொடுக்குற அமௌண்ட்டு. இப்போ ஃபண்டட் அக்கௌண்ட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபண்டட் அக்கௌண்ட் கொடுக்கணும். இவங்கிட்ட அமௌண்ட் கிடையாது. இது என்ன பண்ணுறாங்க, பீப்புள்கிட்ட இருந்து அந்த அமௌண்ட்டை வாங்கி அந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டில் போட்டு அந்த ஃபண்டட் அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸை கொடுக்குறது. இவங்க கையிலேருந்து போட்டு கொடுக்குறது இல்லை, இவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த காப்பி ட்ரேடிங் கொடுக்குற அமௌண்ட்டை வாங்கி இவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்தாரு. இப்படி தான் இந்த காப்பி ட்ரேடிங் ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து இவங்ககிட்ட அமௌண்ட் வச்சு இவங்ககிட்ட ஃபண்டு வச்சு கொண்டு போய் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்து ஃபண்டட் அக்கௌண்ட்ல நல்லா ட்ரேட் பண்ணுங்க சம்பாதிங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. டோட்டலாக பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ்கிட்டதே ஏமாற்றி பீப்புள்ஸ் கிட்ட இருந்து பிடுங்கி இவன் ஒரு ஸ்டூடெண்ட்ஸே கொடுத்து அவங்க லாஸ் ஆனால் யார் பொறுப்பு? இவங்க பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த ஃபாரெக்ஸ் ஸ்கேமில் இது பெரிய ஸ்கேமாக ஃபியூச்சரில் ஒரு 2-3 வருஷத்தில் வந்து இது கேஸ் இதுன்னு ஆகும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டெவலப் ஆனதுக்கப்புறம் பிகைன் வச்சு அவங்க கூப்பிட்டு இன்டர்வியூ எடுப்பாங்க. 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எங்கே ஃபாரினில் ஓடி போயிடுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ என்னை பொறுத்த ட்ரேடிங் ஜீனியஸ் பக்கம் எட்டியே பார்க்காதீங்க. இருக்கிறது கேவலமான ஒரு கம்யூனிட்டின்னு அந்த கம்யூனிட்டி தான். ஸோ இதில் வந்து அவாய்ட் பண்ணுறது என்னை பொறுத்த நல்லது. என்னால் ஓப்பனாக சொல்ல முடியும், நான் வந்து பே பண்ணியிருக்கேன். நான் பே பண்ணனால என்னால் போல்டாக பேச முடியுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை பற்றி வெளியவே சொல்கிறதில்ல. இருக்கிற கோவத்தை ரிவ்யூஸில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க கூகுள் ரிவ்யூஸில். அந்த கூகுள் ரிவ்யூஸ் கீழே போக போக என்ன ஆகுது அப்படின்னா இவங்க டீம் ஆளுங்களே வச்சு திருப்பி போடும்போது ஜென்யூனான ரிவ்யூஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடுது. ஓப்பனில் போய் நியூஸில் ரிவ்யூஸில் பார்த்தோம்னா அது எதுவுமே தெரியாது, எல்லாமே 5 ஸ்டார் இருக்கிறது மட்டும் தான் தெரியும். ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணுறது என்னை பொறுத்தவரை நல்லது. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள். பை.